எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த இரவு ஒரு அழகான காதல் கதையோட இந்த இரவு தொடங்கலாம். ரவி, மீனா இவங்க 2 பேரோட காதல் கதைய தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த கதை ஃபுல்லாவே பார்த்திங்கன்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக தான். ஓகேங்களா? ரவி, மீனா இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு. இவங்களெல்லாம் மற்றவங்க பார்த்தா பொறாமைப்படுற அளவுக்கு இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு விட்டு கொடுத்து போகிறது, ஒரு சண்டை வந்தா அப்படின்னா சமாதானமாகறது, மற்றவங்கள்ட்ட விட்டு கொடுக்காம பேசுகிறது, ஏதாவது ஒரு ஹெல்ப் அப்படின்னா முன்னாடி வந்து நிற்கிறது, ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் முன்னாடி வந்து நிற்கிறது. இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படியே சில வருஷங்கள்லாம் போகுது. திடீர்னு பார்த்திங்கன்னா, மீனாவுக்கு ரவி மேலே ஒரு லவ்ன்ற ஒரு விஷயம் உள்ளார வருது. மீனா ரவி லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒன் சைடாக தான் லவ் பண்ணுறான். மீனாவே யோசிக்கிறான், நம்ம லவ் பண்ணுறோம், ரவிக்கு பிடிக்குமான்னு தெரியல, இல்லை ரவி நம்மளை வேண்டான்னு சொல்லிவிடுவானோ அப்படின்னு மீனாக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரு சைடு நம்ம கூட இவ்வளோ நாள் பழகியிருக்கான், இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்திருக்கான், அதனால் ரவி இதை தப்பான எடுத்துக்க மாட்டான், நம்மளை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு மீனா நினச்சிக்கிறான். இப்படியே பார்த்திங்கன்னா, மீனாவுக்கு ரவி மேலே ரொம்ப காதல் வர ஆரம்பிச்சிடுது. மீனாக்கே தெரியாமல் ரவி மேலே ரொம்பவும் லவ் பண்ணுறான். அவன் ரவி பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ரசிக்கிறான், இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறான். அது பண்ணி அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற இதெல்லாம் சொல்லி ரவி ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறான் மீனா. அப்படியே ஒரு சில மாதங்கள்லாம் ஆகுது. சரி, மீனா யோசிக்கிறான், இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேண்டாம், ரவிகிட்ட நம்ம சொல்லிடலாம், ரவி கண்டிப்பாக நம்மளை அக்செப்ட் பண்ணுவான், நம்மளோட லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி மீனா நினைக்கிறான். சரி, ஒரு 1 வீக்கில் ரவிகிட்ட நம்ம லவ் சொல்லிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறான். திடீர்னு பார்த்திங்கன்னா, ரவி வீட்டில் சண்டை ஆகிடுது. ரவிக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டை ஆகிடுது. என்ன பிரச்சனை அப்படின்னா, அதுமாதிரி ரவி வேலைக்கே போகலை, படித்து முடிச்சு வீட்டிலே இருக்கிறான், வேலைக்கே போகலை. இதுமாரி வெட்டியாக வீட்டிலே இருக்கிறான், இவெல்லாம் எங்கள் லைஃப்பில் உருப்பட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட சண்டை ஆகிடுச்சு. இதை மீனாட்ட ரவி சொல்கிறான், இதுமாதிரிலாம் வீட்டில் சண்டை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். மீனா இருந்துக்கிட்டு, சரி விடுறா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நீ ஒரு வேலைக்கு போயிட்டீன்னா அதெல்லாம் சரியாயிடும், இதெல்லாம் நினச்சி ரொம்ப ஒரி பண்ணிக்காத, அப்பாவும் மார்னிங் பேசிடுவார், இன்னொரு நல்ல வேலையாக பாரு அப்படின்னு மீனா சொல்கிறான். நானும் நல்ல வேலை தேடிட்டுருக்கேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல, நீயும் எங்கள் அப்பா மாதிரி சொல்லி காட்டுறல அப்படின்னு ரவி மீனா மேலே கோவப்படுறான். நான் சொல்லி காட்டலடா, எல்லார் பேரண்ட்ஸும் தன்னோட புள்ள வேலைக்கு போகணும் அப்படின்னு தானே ஆசைப்படுவாங்க அப்படின்னு மீனா எடுத்து சொல்லிகிட்ருக்கா. புரியுது, எனக்கு எல்லா விஷயம் புரியுது, ஆனால் எனக்கான வேலை எனக்கு கிடைக்கலையே, எனக்கான வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் ஏதாவது பண்ணிட்டு தானே இருக்கணும், தேடிட்டு தானே இருக்கணும், ஆனால் அதுக்குள்ளே வேலைக்கு போகல, சாப்பிட்றது இந்தமாரி வீட்டில் சும்மாவே இருக்கிற சொல்லி காட்டினா யாருக்கு தான் கோவம் வராது அப்படின்னு ரவி கோவமாக பேசுகிறான். இதுவே பார்த்திங்கன்னா, மீனா மேலே பார்த்திங்கன்னா ஒரு நூல் விட்டு விடுது. மீனாவும் பார்த்திங்கன்னா, நமக்கு அகெயின்ஸ்டாக தான் பேசுகிறா அப்படின்ற மாதிரி ரவிக்கு தோணிடுது. சரி, எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்களாட்டுக்குன்னு ரவி சலிச்சுக்கிட்டு, சரி நான் போகிறேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். மீனாவை ட்ரை பண்ணுறா, டேய் கோச்சிக்காதடா, இதெல்லாம் விஷயமே இல்லை அப்படின்னு மீனாவும் சொல்லிடுறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரவி கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில் மீனா ரவியை பார்க்கறதுக்கு வரான். வந்த உடனே ரவி எனக்கு வேலை இருக்குது, நான் இப்போலாம் பேச முடியாது, நீ போ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறான். மீனாவுக்கு ரொம்ப புதுசாக தெரியுது, ரவி இந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட நடந்ததில்லை, இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் அப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளார ஹேர்ட் ஆகி மீனாக்கிட்ட இந்த மாதிரி பேசிடுறான். சரி, ரவி பேசிடுவான்னு சொல்லிட்டு இவளும் விட்டுறான். அப்புறம் ஒரு மதியம் ஒரு 12 மணி இருக்கும். அப்போ ரவி மீனா கால் பண்ணி, சாரி மீனா, நான் கோவத்தில் பேசிட்டேன், எதுவும் மனசில் வச்சுக்காத அப்படின்னு ரவி மீனாட்ட சாரி கேட்குறா. டேய் என்னடா லூஸு, என்கிட்ட போய் சாரி கேட்குற, அப்போ நான் யாரோவா, அதான் என்கிட்ட சாரி கேட்குறியா அப்படின்னு மீனா சொல்லிடுறான். உடனே இவங்க 2 பேத்துக்குள்ளே காம்ப்ரமைஸ் ஆகி நல்லா மறுபடியும் பழைய மாதிரி ஆகிட்டாங்க. மீனா சரி இப்போயே நம்மளோட அந்த விருப்பத்தை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
சரிடா ரவி, நாளான்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணலாம். நான் உன்கிட்ட ஒரு பர்சனலாக ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு வந்து மீனா சொல்கிறான். சரி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ரவிக்கு வந்து ஒரு பேட் இன்சிடென்ட் நடக்குது. அது என்ன அப்படின்னா, ரவிக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கிறான். அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக சண்டை வரும். அப்படியே போயிட்டுருக்கு. திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து அவங்க ரூமில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. ரவி வந்து அதை பார்க்கல. அந்த வழியா எதார்த்தமாக ரவி போயிருக்கான். இந்த பொண்ணு தப்பாக நினச்சிட்டு இதுமாரி இவெல்லாம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க அந்த பொண்ணு. உடனே அவங்களோட அப்பா அம்மா வந்து இவங்களோட அப்பா அம்மாட்ட அதுமாரி உங்கள் பையன் பண்ணியிருக்கான், என்ன புள்ள வளர்த்துருக்கீங்க, இதான் நீங்கள் வந்து புள்ள வளர்த்த லட்சணமா அப்படின்ற மாதிரி ரொம்பவும் சண்டையாகிடுது. நான் இதை போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா வந்து போலீஸுக்கு கூப்பிட்டு இதுமாரி பண்ணிட்டான், இதுக்கு நீங்கள் தான் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ரவி வந்து போலீஸ் பிடிச்சி போயிடுறாங்க. இந்த விஷயம் மீனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் தான் தெரிய வருது. மீனாவும் ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுறா. நம்ம ரவி இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் இல்லையே, எப்படி எது நடந்திருக்கும், இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது சதி இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஏன்னா ரவியை பற்றி மீனாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உடனே காலையில் போயிட்டு ஸ்டேஷனில் போயிட்டு ரவியை பார்க்க போகிறான். அப்போ ரவி, நான் பண்ணல மீனா, நான் யதார்த்தமாக தான் போனேன், ஆனால் நான் பார்த்தேன்னு சொல்லி அவள் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. இவங்களும் என்னை புரிஞ்சிக்க மாட்றாங்க, இந்த போலீஸும் என்னை புரிஞ்சிக்க மாட்றாங்க, நீ எதை என்னை புரிஞ்சுப்பியா அப்படின்னு வந்து ரவி வந்து மீனாட்ட கேட்குறான். இல்லை, கண்டிப்பாக உனக்கு புரிஞ்சுப்பேன், நீ யார், நீ இப்படிப்பட்ட பையன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும், நீ எதுக்கும் கவலைப்படாத, என்னோடய சித்தப்பா வந்து லாயர் தான், நான் அவரை வச்சு உன்னை வந்து வெளியே எடுக்கிறேன் அப்படின்னு வந்து மீனை வந்து சொல்கிறான். உடனே அவங்க சித்தப்பாலாம் அழைச்சிட்டு வந்து வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு இவனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த சின்ன சின்ன சண்டையெல்லாம் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறான். அப்போ வந்து இவன் மேலே வந்து கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுது. அப்போ நீ ஏதோ வேணும்னு தான் பண்ணியிருக்க, அப்போ நீ ஏதோ உனக்கு வந்து நீ இந்த பொண்ணை வந்து கெடுக்கணும், இந்த பொண்ணை வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மீனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம் இப்போ தான் தெரிய வருது. இப்படிலாம் இவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கா அப்படின்னு இப்போ தான் தெரிய வருது. மீனாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மனசு வந்து விட்டு போயிடுது. என்ன ரவி வந்து நம்மக்கிட்ட இவ்வளோ விஷயம் மறைச்சிருக்கான், நம்மக்கிட்ட ஏன் இதெல்லாம் சொல்லலை, அப்போ ரவி வந்து நம்மக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு தானே இருக்கிறான், அப்போ இன்னும் என்னென்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி மீனாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசு விட்ட மாதிரி ஆகிடுது. ரவியும் அந்த இடத்துல வந்து மீனாட்ட எவ்வளவோ எடுத்து சொல்கிறான். இல்லை மீனா, நான் அதெல்லாம் எங்களுக்குள்ள நடந்துச்சு தான், இதெல்லாம் சொல்லி எதுக்கு நம்மளோட அந்த ஹாப்பினஸ் வந்து கெடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லலை ஒரு சில விஷயத்த, ஆனால் நீ என்னை நம்புறல்ல அப்படின்னு வந்து ரவி வந்து மீனா கையை பிடிச்சிட்டு கேட்குறான். மீனா, நீ என்கிட்ட இதெல்லாம் மறைச்சிருக்கக்கூடாது, என்கிட்ட எதாவது சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு வந்து மீனா கேட்குறான். அவங்க அப்பா அம்மாவும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, இதுமாரி என் பையன் வந்து பண்ணியிருக்க மாட்டான், செஞ்சுருக்க மாட்டான், அந்தமாரி பண்ணக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்றாங்க. அப்புறமேட்டு ஒரேடியாக ரவி மேலே வந்து கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. மீனாவும் ஒரு கட்டத்துக்கு மேலே கை விரித்த மாதிரி, எனக்கு எதுவும் தெரியாது ரவி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே சொல்லிட்டு கிளம்பிடுவான். ரவிக்கு இன்னும் மனசு உடஞ்சி போயிடும். அவங்க அப்பா அம்மாவும் ஒரு சில விஷயத்த வந்து அந்த பொண்ணு வந்து சொன்னதை வந்து நம்புகிறாங்க. அதனால் அவங்க அப்பா அம்மாவுக்கும் ஒரு சில விஷயத்தில் ரவி மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. இப்போ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரவி வந்து எந்த ஆதரவும் இல்லாமல் ரொம்ப அனாதையாக இருக்கிறான். எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப கவலைப்படுறான். அந்த ஜெயிலுக்குள்ளாரையே ரொம்ப அழுகுறான், கத்துறான். இப்படி நான் பண்ணாத தப்புக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னு நினச்சி கடவுள்கிட்டலாம் சொல்லிட்டு அழுகுறான், புலம்புறான். அங்கே இருக்கவங்க யாரும் இதை கண்டுக்கவே மாட்றாங்க. வர எல்லா ஃப்ராடும் இது மாதிரி தான்டா பேசுகிறீங்க, அப்புறம் எல்லாம் உண்மையை பார்த்தா எல்லாமே நீங்கள் தான்டா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனையும் கண்டுக்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி வந்து செகண்ட் பார்ட்டாக வந்து நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.